ஏன்னா இவ்வளோ வருஷம் டிஎம்கே இங்கே இருக்க டிஎம்கே நிறையா தமிழ்நாடுல ரூல் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் யாருக்கு ஒரு வீடு கூட கட்டி கொடுக்கல. ஆனால் இப்போ பாரதிய பிரதமர் நம்ம ஸ்ரீ நரேந்திர மோடிஜி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் 4 கோடி மேலே வீடு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இது ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இல்லாமட்டாங்க. இந்த மாதிரி நிறையா வீடு ஃபுல் கண்ட்ரியில் ஃபுல் நாட்டில் எல்லாருக்கும் கட்டி கொடுத்தாச்சு. நான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பர்சனலி வந்து பார்த்துட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்கள் ஹவுஸ் ஓனர் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அவருக்கு ஃபுல் டைம் வாட்டர் சப்ளை இருக்குது, ஃபுல் டைம் எலக்ட்ரிசிட்டி இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஒரு வீடுக்கு தனியாக கனெக்ஷன் இருக்குது, பவர் கனெக்ஷன் இருக்குது. ஸோ பவர் போய் ஜென்ரேட்டர் ஃபெயில் ஆகும், அந்த மாதிரி ப்ராப்ளம் கூட யாருக்கும் கிடையாது. இதுக்கு மேலே நமக்கு நார்மல் ஒரு மனுஷனுக்கே வேற என்ன வேணும்? எல்லாம் வசதி இருக்குது, பேசிக் நெசசிட்டிஸ் என்ன இருக்குது. பிஜேபி இஸ் மேக்கிங் ஷோ வி கெட் மோர் தென் பேசிக் நீட்ஸ். ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தமிழகத்துல திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கும்போது பிஜேபி எப்படி அதை எதிர்கொள்வது? நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கேல யாரோ ஒருத்தர் வெளியே வந்து 234 கான்ஸ்டிடியூஷன்ஸிஸ்ல பர்சனலி போய் ஒரு பர்சனுக்கு மீட் பண்ணி அவருக்கு பேசிக்லி என்ன நீட் இருக்கு, என்ன தேவை இருக்கு, என்ன வசதி வேணும், யாரும் பண்ணல. என் பாஜக தலைவர் ஸ்ரீ அண்ணாமலை அவர்கள் தான் அது பண்ணிட்டு இருக்கோம். Why? Because we want to eliminate all the causes of stress and dysfunction from the root. அதுக்காக தான் நம்ம my தலைவர் மிஸ்டர் அண்ணாமலை he went personally எல்லாம் இடம்ல personally போய் எல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அதுக்காக he went for பாத யாத்ரா. ஸோ அதுக்காக எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அது இப்போ தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இப்போ அவருக்காக யாரும் இவ்வளோ இங்கிலீஷ்ல என்ன சொல்றேன், இப்போ பிளட் ஸ்வெட் அண்ட் டியர்ஸ் யாரும் இப்போ போட்டுட்டு இருக்கோம் அவருக்காக. ஸோ கண்டிப்பா அவர் எல்லாம் பார்த்து நம்ம பாஜக தான் ஜெயிச்ச போறோம். அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. விஜய் சார் கூட அழகி தமிழ் படத்துல நடிச்சிருக்கீங்க. இப்போ அவரை பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல அவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்வேன். அது மட்டும் கிடையாது, ஹீஸ் வெரி அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட். ஸோ ஒரு புத்திசாலி காம்படிஷன்ல இருக்கும் நம்ம மேல, நம்ம பக்கத்துல. அது நல்லா இருக்கும். நீலகிரி தொகுதியில அதிகமான பலமா நீங்க எதை பாக்குறீங்க? கண்டிப்பா பாஜக தான் வரப்போகுது. நம்ம டாக்டர் ஸ்ரீ எல் முருகன் கண்டிப்பா ஜெயிச்சு போறாரு. அது எனக்கு நம்பிக்கை. எந்த அடிப்படையில் சொல்றீங்க? நான் இப்போ என்ன சொன்னேன், ஆனா அது முன்னாடி நான் இப்போ தமிழ்நாடுல இருக்கேன். இங்க பாஜக ஏற்கனவே எல்லாருக்கும் வீடு கொடுத்தாச்சு, வாட்டர் கொடுத்தாச்சு, ஹாஸ்பிட்டல் கொடுத்தாச்சு. என்ன வேணும் எல்லாம் வசதி ஏற்கனவே ஓட்டிங் பண்ண முன்னாடி தான் எல்லாருக்கும் உங்க கொடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி 50 வருஷம் 6 வருஷம் வேற ஏதாவது பார்ட்டி இங்க ரூலிங்ல இருக்கு. அவர் ஒரு மேட்டர் எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல, எதுவுமே தரல உங்களுக்கு. அப்புறம் இதெல்லாம் பார்த்து ஓட்டிங் முன்னாடி தான், ரூலிங்ல வந்து முன்னாடி தான் பிஜேபி ஏற்கனவே எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கும். மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும். அதுக்காக எனக்கு நம்பிக்கை இருக்கு, பிஜேபி தான் ஜெயிச்சு போகும். அடுத்த ஆட்சி நரேந்திர மோடி ஆட்சி மிக வலிமையான ஆட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் கடுமையாக செயல்படுதா ஊழலை ஒழிப்புங்கிறதுக்காக தமிழ்நாட்டுல எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க? ஏன்னா இப்போ தேர்தல் நடந்துட்டு இருக்குது ஒரு பக்கம், இடி ரெய்டு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்காங்க, பறக்கும் படையில ஏகப்பட்ட படங்கள் பிடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக கேட்கிறோம். இடி ரெய்டு அதிகமா நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இப்போ அது வீட்டு ரேட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நல்லாதான் எல்லாம் வெளியே வரும். அந்த 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் பண்ணிருக்காங்க. அது வந்து பிஜேபி கேண்டிடேட்டோட அமௌண்ட்னு சொல்லியிருக்காங்க. அது அலிகேஷன்ஸ் இருக்கு, ப்ளேம் இருக்கு, எதுவுமே ப்ரூவ் ஆகல. நான் அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க கச்சத்தீவு வந்து பிஜேபி பேசு பொருள் ஆக்கியிருக்காங்க. அது பிஜேபி வந்தா எந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பீங்க? கச்சத்தீவு மீட்கு எந்த மாதிரி கச்சத்தீவு மீட்கிறதுக்காக எந்த மாதிரி நடவடிக்கை? அதான் பேசிக் ஆக்ஷன் என் கையில் எல்லாருக்கும் ஏற்கனவே காமிச்சிட்டு, அப்புறம் மோடிஜி இப்போதான் புதுசா ஒரு மாசம் முன்னாடி ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்தாச்சு. அப்போ என் தலைவர் என்ன சொன்னார் மோடிஜி, தட் இப்போ எலெக்ஷன்ல ரூலிங் பார்ட்டில வந்து அப்புறம் அவர் இன்னொரு ஏதாவது பெரிய ஸ்டெப்ஸ் எடுத்து போறாரு. ஸோ அதுக்காக தான் எதிர்பார்க்குறேன். இப்போ நம்புக்காக வேற ஏன்னா நான் இப்படி சொல்றேன், அவர் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணியாச்சது எல்லாம் நம்ம நலனுக்காக தான் பண்ணியாச்சு. ஸோ இது அப்புறம் கூட என்ன வரப்போறேன்னு அதை எதிர்பார்த்துட்டு. compare that last parliament election opposite party national level opposite party எல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க. இது எப்படி பிஜேபிக்கு ஒரு நெருக்கடியான சூழல்? நிறைய ஆளு ஜாயின் பண்ணி நீங்க பார்த்தாச்சா
ஃபாரஸ்ட்ல இஃப் யூ வாண்ட் டு பிரிங் டவுன் அன் எலிஃபென்ட், ஒரு மட்டும் அனிமல் அட்டாக் பண்ணி அதை எலிஃபெண்ட்டு கீழே எடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி சின்ன 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 நிறையா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அது எவ்வளோ ஈஸியாக ஆமாம் அதான். ஸோ அவரெல்லாம் கூட்டணி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் ஒரு பெரிய இந்தியா ஒரு பெரிய குடும்பம் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு கூட்டணியில இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நமக்கு ஒரு குடும்பம்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நம்ம மோடிஜி கூட நிறைய வாட்டி சொல்லிட்டு இருக்காரு ஜி தட் இது ஃபேமிலி, ஃபுல் இந்தியா என்னோட ஃபேமிலி. ஃபேமிலி பாலிடிக்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் ஃபுல் இந்தியா என்னோட யாரும் கிடையாது. ஆப்போசிஷன்ல ஆப்போசிஷன் வீக்னஸ் கேக்குறேன். ஆப்போசிஷன் வீக்னஸ் என்ன அதை கேக்குறீங்க? அவர் பிரிட்டிஷ் டைம்ல இந்தியா ரூலிங் டைம்ல பிரிட்டிஷ் என்ன ஒரு ரொம்ப பெரிய பாலிசி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், டிவைட் அண்ட் ரூல். இந்த பார்ட்டி கூட அதுதான் இப்போ கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா காலத்து சேஞ்ச் ஆகும், இட்ஸ் டைம் ஃபார் சேஞ்ச். ஏன்னா சேஞ்ச் இஸ் தி ஒன்லி கான்ஸ்டன்ட். ஸோ அது அவங்களோட பெரிய வீக்னஸ். அவர் இப்போ கூட என்ன நினைக்கிறேன், நான் எது பாலிசி தான் யூஸ் பண்ணி எல்லாருக்கும் மறுபடியும் பிரெயின் வாஷ் பண்ணி நான் ஓட் வின் பண்ண போறேன். ஆனா இப்போ அது முடியாது. ஆமா ஆமா ராசா பத்தி நீங்க பேச விரும்பலன்னு சொன்னீங்க. செல்லத்த ஆளுக்கு பேரு கூட எடுக்கணும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அந்த லெவல்ல நான் போய் பேசணும், என் மூடு சரியாகாது அதுக்காக. ஆமா.